வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு மார்ச் 4ஆம் தேதி நமக்கு வந்து நிஃப்டி 50யோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அப்ப இன்னையோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டிய பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏறக்குறைய நமக்கு ஒரு 450 பாயிண்ட் கீழ இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட் அந்த பக்கம் மைனஸ் பண்ணி, நமக்கு ஒரு 70% ஆஃப் த வேல்யூ வந்து நமக்கு வந்து கேப் டவுனா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம, நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு காலையில 6:30லேருந்து ஆரம்பிச்சம்போது ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு 9:30, 9:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் சேம் ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. சில நாட்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டிலோ, திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலோ வந்துரும். அப்ப நம்ம சொல்ற கேப் அப் அண்ட் கேப் டவுனோட வேல்யூஸ் வந்து வித்தியாசப்படும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கேப் டவுன் நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம்னா, 550 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரலாம். அண்ட் இதுல ஒரு 70%ங்கும்போது ஒரு 480லேருந்து 500 பாயிண்ட் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாரியே இன்னைக்கு நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் தான் வந்துருந்துச்சு. அப்ப இந்த கேப் டவுனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆல்மோஸ்ட் லைக் 430 பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 480 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து கேண்டில்ல வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு கேப் டவுன் வந்துருச்சு. அப்போ இந்த கேப் டவுன் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டிய பார்த்து சொன்னோம். அதே மாரியே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்துச்சு. இந்த கேப் டவுன் கூடயே நம்ம வேற என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல 24,700 தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் இந்த கேப் டவுன்னால அந்த சப்போர்ட்ட கிராஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,440ம் அதே மாரி 24,000ம். கரெக்ட்டா இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,440 இருக்கு பாருங்க. அங்க வந்து கரெக்ட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அப்படிங்கிறனால ஏற்கனவே இந்த ஒரு சப்போர்ட் ரேஞ்ச நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு எவ்வளோ போயிருந்திருக்கணும்? 24,000 போயிருக்கணும். ஆனா இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த 24,440 இருக்கு பாருங்க. அத சுத்தியே மார்க்கெட் இருந்துச்சு. அண்ட் சாயந்திரத்துக்கு மேல தான். அதாவது நமக்கு ஒரு 1:30க்கு மேலன்னு சொல்லலாம். அப்ப தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து 24,560, 550 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் அப் ஆச்சு. அதுவரைக்கும் நமக்கு காலையில 9:30க்கு ஆரம்பிச்சதுலருந்து 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து ஃப்ளாட் ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலும் வரல. ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டும் வரல. அண்ட் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு நிஃப்டி 50 இதுக்கு மேல விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா, இந்த கேப் டவுன் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன். அப்ப இந்த கேப் டவுன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான கேப் டவுனா இருக்கு அப்படிங்கிற நேரத்தில என்ன ஆயிருக்கும்? ஏன் வந்து மார்க்கெட் மேலயும் கீழயும் போகல அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா, நமக்கு வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க இங்கிருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் விழுகுது அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல பாருங்க, ஃபியூச்சர்ஸ்ல ஸ்பாட்ல என்ன வாங்கியிருந்தாலும் சரி, ஸோ, எந்த இடத்துல இந்த லாஸ்ட் மாசம் நமக்கு போன மாசத்துல நமக்கு எந்த பொசிஷன்ல அவங்க வாங்கியிருந்தாலும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா, எல்லாரும் ஸ்டாப் லாஸ் வந்து ஏறக்குறைய இந்த ரேஞ்ச் தான் வச்சிருந்திருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இந்த ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் வந்தப்போ. அப்போ இந்த 500 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்து ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். இது கால் ஆப்ஷன் பொறுத்தளவு. அதே சமயம் புட் ஆப்ஷன் பொறுத்தளவு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டு. புட் ஆப்ஷன்ல பொறுத்தளவு இதே மாரி இவ்ளோ ரேஞ்ச்ல இருந்தவங்க, கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து திங்கட்கிழமையும், அடுத்து வந்து புதன்கிழமையும் இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷனுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். கால் ஆப்ஷன் சைடு பொசிஷன் எடுத்திருந்தவங்க, ஃபியூச்சர்ஸ்லயா இருக்கட்டும், ஸ்பாட்லயா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். அதே சைடு புட் ஆப்ஷன் சைடு எடுத்தவங்க, திங்கட்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட்டும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை நமக்கு மார்க்கெட் லீவு அப்படிங்கிறனால, புதன்கிழமை. இந்த 2மே நடந்தனால தான், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல கீழ போறதுக்கான ஸ்ட்ரென்த்தும் இல்ல. இதுக்கு மேல பையர்ஸ்க்கும் ஸ்ட்ரென்த் இல்ல. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலோ இல்லன்னா கேப் டவுன் வரும்போதோ, 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட்டா நடக்கும். அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து ஸ்லோ ஆயிடும் அண்ட் மார்க்கெட்டோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா, அதே இடத்திலேயே இருந்துரும். இதனால தான் மார்க்கெட்டோட ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டரோ, இல்லன்னா ஒரு மேல போறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன இந்த வருகின்ற வாரத்தில அப்படியே மார்க்கெட் வந்து மேல போய் ரெக்கவரி ஆகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ நாளையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோவா மேல போயி, நமக்கு வந்து மினிமம் 24,870 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் அப் ஆறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு.
இது வந்து முக்கியம். ஸோ இதுக்கு எதனால சொல்றோம் அப்டின்னா, இந்த கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற கான்செப்ட்னால. எப்பயுமே நமக்கு ஒரு கேப் டவுனோ, இல்லன்னா ஒரு கேப் அப்போ வந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து அதே வாரத்தில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கேப்ப வந்து ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா வந்து நாளைக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கே இந்த கேப்ப வந்து ரெக்கவரி ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்க்கு நமக்கு வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்டா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, 24,440 தான். அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளோ போறதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன், அதாவது கால் ஆப்ஷன் சைடு இல்லன்னா பாசிட்டிவா போறதுக்கான ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் என்னன்னா, மார்க்கெட் வந்து 24,700 டச் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லோ, அதாவது நமக்கு வந்து திங்கட்கிழமையோட ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. அந்த ரேஞ்ச் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ 24,850. ஒருவேள மார்க்கெட் வந்து கன்டினியூஸா மறுபடியும் விழறதுக்காக ஆரம்பிச்சுச்சு, டவுன் சைட் போச்சு அப்படின்னா, 24,000 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு அண்டர் பிரைஸ் மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷனே அண்ட் சின்ன சின்ன லாஜிக்ஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஆனா, இப்ப இதெல்லாம் தாண்டி மத்த டேட்டாஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்னைக்கு காலையில நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான், நமக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டியோட ஒரு அருமை தெரியும்னு சொல்லலாம். அப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்னைக்கு காலையில நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கிறேன். இது வந்து நான் ஓகே. அப்ப இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கிஃப்ட் நிஃப்டி சாரி ஆ இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 17.4ல இருந்துச்சு. ஸோ 17.4 பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வாலடைலிட்டி மார்க்கெட்கான ஒரு இண்டிகேஷன்ஸ். அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு ஒரு கேப் டவுன் வந்தப்போ, இதோட வாலடைலிட்டி ரேஞ்ச் எங்க ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னா 20க்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. அண்ட் இந்த 20க்கு ஷிஃப்ட் ஆனதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சோம் அப்டின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 20லயே அப்படியே சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணிருச்சு. ஸோ இப்ப மார்க்கெட் வந்து மேல போகாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ் என்னன்னா, இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேல போயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் மேல போச்சுன்னா, நிஃப்டி 50 அதே மாரி பார்த்தீங்கன்னா, கீழ தான் வரணும். அப்படி இல்லன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ் என்னன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுல நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டாவ நான் ஃபுல் சார்ட்டா இங்க எடுத்து வச்சு காமிச்சாலுமே இதுதான். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, காலையில போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் லைக் கன்சாலிடேஷன் ஸ்டேட். ஏன்னா நமக்கு வந்து நிஃப்டி பாசிட்டிவா போகணும்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா கீழ விழுரும். அப்ப இந்தியா விக்ஸ் டேட்டா கீழ வர்றதுக்கான இண்டிகேஷனே இல்லைங்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, கால் ஆப்ஷன் சைடு இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 11:00 அப்பயே ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 3 மணி 2 மணிக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சுச்சு. இது 2மே கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ட்ரேட் தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 11:00 பக்கத்துல இருந்த ட்ரேட் வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆயிருந்திருக்கும். ஆனா, இந்த 2 மணிக்கு பக்கத்துல இருந்த ட்ரேட் வந்து பாசிட்டிவா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவ வச்சு கம்பேர் பண்ணோம் அப்டின்னா, மார்க்கெட்ல இந்த 2 ட்ரேடுமே இன்னையோட மார்க்கெட்ல ஒரு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் சைடு போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதே மாரி புட் ஆப்ஷன் சைடு நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செட்டப்பும் அதே மாரி இண்டிகேட்டர் ஸ்ட்ராங்கா இல்ல. கரெக்ட்டா அப்படியே ஃப்ளாட் லைனா வந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு 24,440லிருந்து மார்க்கெட் வந்து அங்கிருந்து டவுன் சைட் புஷ்ஷே ஆகல. அந்த ஒரு காரணத்தினால இன்னையோட மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்காது. புட் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்காது. அதே சமயம் இந்த ஒரு கேப் டவுன யாராவது யுட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 300-400% வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்ஜின்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கும். இந்த இந்த ஒரே ஒரு கால் ஆப்ஷன் மட்டும் தான் இன்னையோட மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் அண்ட் கிளியரான மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா, இன்னையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து நிஃப்டி 50 டேட்டா, இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்கு. அண்ட் இது வந்து தன்ல ஈஸியா பண்ணிக்கலாம். தன்ல இந்த மாரி நீங்க வந்து தன்ல வந்து நீங்க ட்ரேட் வியூ ஓப்பன் பண்ணீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓஏ ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, புதுசா நமக்கு இந்த பக்கம் ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த விண்டோல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து கால் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னா, 24,400 தான் இருந்துச்சு. அந்த 24,400 நமக்கு வந்து 9:45க்கே பிரேக் அவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, 24,470. அத தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் ஆறதுக்காக கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த கால் ஆப்ஷன் இல்லன்னா இந்த ஒரு பாசிட்டிவான ஸ்விங் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு இது மட்டும் தான் ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸ். மீதி இருக்கிற எல்லாமே புட் ஆப்ஷன் சைடா இருந்தாலும், கால் ஆப்ஷன் சைடா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்கான என்ட்ரி. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் வாலடைலிட்டி மார்க்கெட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியா விக்ஸ் டேட்டாவ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஹை வாலடைலிட்டியா இருக்கு. ஸோ எப்ப இந்த ஹை வாலடைலிட்டியா போகும்போது என்ன பொறுத்தளவு நல்லது தான். ஏன்னா, இவ்ளோ ஹையா மார்க்கெட் வாலடைலிட்டியா இருக்கும்போது, ரொம்ப நாளைக்கு இதே ஹை வாலடைலிட்டில இருக்காது. அப்ப இந்தியா விக்ஸ் வந்து
எப்போ இந்த வாலடைலிட்டிலேருந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சுச்சு, இதுதான் இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இங்கிருந்து இறங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ராங்கா ஷூட் அப் ஆகும். ஸோ வாலடைலிட்டி குறையும்போது, அதாவது வாலடைலிட்டி குறையும்போது ஒரு பேனிக்னஸ் குறையும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஷூட் அப் ஆகும். அப்ப இவ்வளவு இந்தியா விக்ஸ் டேட்டா இருக்கிறது என்ன பொறுத்தளவு ஓகே தான். ஏன்னா நமக்கு வந்து கிளியரான இண்டிகேஷன்ஸ் குடுக்கும். எப்ப வந்து கால் ஆப்ஷன் சைடோ, இல்ல எப்ப வந்து மார்க்கெட்ல லாங் பொசிஷன் போலான்னு. யூசுவலா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 13, 14லயே சுத்திட்டு இருக்கும். 13, 14ல சுத்தம்போது நம்மளால பெருசா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, இந்த மாரி ஒரு ஹை வாலடைலிட்டில இருக்கும்போது, நம்மளால ஈஸியா வந்து ஒரு சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதனால மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போகுங்க. அப்போ நாளையோட மார்க்கெட்ல இதே ரேஞ்ச்லயோ, இல்லன்னா இங்கிருந்து இந்தியா விக்ஸ் டேட்டா கொஞ்சம் டவுன்ஃபால் ஆச்சுனாவோ, நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ். அப்படி இல்ல, இங்கிருந்து மறுபடியும் வாலடைலிட்டி இண்டெக்ஸ் வந்து கூடுது அப்படின்னா, மார்க்கெட்ல ஃபேக்கான கால் ஆப்ஷன் என்ட்ரீஸ் வரும். மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் புஷ் ஆகும். பட் இப்போதைய பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது, நாளையோட மார்க்கெட்ல நமக்கு கால் ஆப்ஷன் சைடு தான் நம்ம வந்து நிஃப்டி 50, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து காலையில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.